ஹலோ மக்களே, வெல்கம் டு ஒய்கே வைப்ஸ் சேனல். நம்மள பல பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்போம். சில பேர் அந்த ட்ரிப்பு போயிட்டும் வந்திருப்போம். ஆனால் நம்மள பல பேர் அந்த ட்ரிப்பை பிளானோடவே முடிஞ்சிருக்கோம். ஒரு சில பேர் பிளான் கூட பண்ணாமல் வந்திருப்போம். ஆனால் எந்த பிளானுமே இல்லாமல் கிளம்பி ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கீங்களா? எஸ், நாங்கள் மொத்தம் 5 பேர் எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் எங்கே போகிறதுனே தெரியாமல் சடனாக ஒரு ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணி ஸ்பாட்லேயே ஒரு பெரிய ட்ரிப்பாகவே முடிஞ்சுது கடைசியில். அது என்னன்றது ஃபுல்லாக இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நாங்கள் மொத்தம் 5 பேர் நாங்கள் கிளம்பி என்னுடைய ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு மதுரைக்கு போனோம். அந்த மதுரை ட்ரிப்பு எப்படி பெரிய 3ஆவது ட்ரிப்பாக மாறிச்சுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் போன டைமுக்கு முன்னாடி தான் அப்போ வயநாடு லேண்ட் ஸ்டைலில் நடந்திருக்கு. முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எப்படி இந்த ட்ரிப் பிளான் ஆச்சுன்றது உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிளாஸ் போடுறாங்க அந்த பாட்டு போடுடா. போடுவோமா, செம்மையா இருக்கும். ஃபுல் சவுண்ட் போட்டு ஸ்பாட்டிஃபைல ப்ளே பண்ற. ஆமாடா, சொல்லு. ஐயோ அப்பா, ஹை குவாலிட்டி மியூசிக் பா. சரிப்பா, குவாலிட்டியா இருக்கும்பா. சரிப்பா மச்சான், அங்க பாரு சிரஞ்சீவி ஐபோன் யூசர். அவர் ஆப்பிள் மியூசிக் தான் ப்ளே பண்ணுவாரு. ஆடு வராம இருந்தா அவனுக்கு. சரி. அண்ட் இதே மாதிரி தான் நைட்டு ஃபுல்லாக ஜாலியாக பசங்க கூட பேசிட்டு கலாச்சிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். அண்ட் நைட் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் மதுரை ரீச் ஆகிட்டோம். அண்ட் அங்கே போயிட்டு ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பி தேனி போய் ரீச் ஆகணும். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து போடிமெட்டில் இருக்கேன். ஸோ போடிமெட்டில் ரெசார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. பட் ஆனால் நான் எடுத்துக்க ரெசார்ட் வந்து செம்மையாக இருக்குது. அந்த ரெசார்ட்டை தாண்டி இந்த ரெசார்ட்லேருந்து கிடைக்கிற வியூ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் அந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறைய இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். அண்ட் வண்டி வந்து இப்போது மேலே ஏற போகிறோம், மூணாறு மேலே. ஸோ போயிட்டு ஒரு சின்ன விசிட் மாதிரி அடிச்சுட்டு அண்ட் எல்லாருக்குமே நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது, கிளம்புறாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டே வந்து திருப்பி கிளம்புறோம் மூணாறுலேருந்து. நம்ம கார் இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர் ஷிஃப்ட் நம்ம கார் தான். அது வண்டி ஃபுல்லாக சேரு சகதியமாக இருக்குது. ஆனால் இப்போ தான் இந்த ரெசார்ட் கட்டிகிட்ருக்காங்க. நல்லாயிருக்கு, ரெசார்ட் சூப்பராக இருக்குது. வந்து மேலே ஹில் ஸ்டேஷன் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதுதான் ரெசார்ட்டு. இப்போ தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்குது, ஆனால் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. கீழே கட்டிகிட்ருக்காங்க, மேலே கட்டிட்டாங்க, அதுக்கு மேலேயும் இப்போ கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இங்கே பக்கத்தில் ஷாப்ஸ் எதுவும் கிடையாது. நமக்கு வேணும்னா ஒன்று கீழே போடிமெட்டு டவுனில் வாங்கிக்கணும், அப்படி இல்லைன்னா மேலே மூணாறில் வாங்கிக்கணும். அண்ட் இங்கே போடிமெட்லேயே கடை இங்கே ரெசார்ட் பக்கத்தில் ஷாப் இல்லை. ஆனால் இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸில் வந்து ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷனில் கொஞ்சம் ஹோட்டல்ஸு, அப்புறம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குவாங்க, அங்கே வேணால் வாங்கிக்கலாம். மணியாவது எங்கே மச்சான், இது என்ன லொக்கேஷன்? இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு சதீஷ், ஒரு யூடியூப் சேனலுக்கு விளாக் எடுக்கலாம். விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தனியாக நின்றுட்டுருக்கேன். இன்டர்வியூ விடலாம் மச்சான். யார் நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி வந்தோம் சொல்லு, நம்ம சேனலில் போட்டு விடுவோம். புது சேனலில் ஒன்று ஆரம்பிச்சோம். எதுவுமே பிளான் பண்ணி வரலையே. ஆமாம், சடனாக வந்துட்டோம் கிளம்பி நம்ம பாட்டுட்டு. வியூவை காமிக்கிறோம், ஆனால் உள்ள ரூம் உள்ள மட்டும் காமிக்க முடியாது. ரொம்ப அழகாக இருக்குது. மேலே போய் இன்னர் போட்டு வரேன்.
கிளம்பியாச்சு ரெசார்ட்லேருந்து. இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறதுன்னு வந்து இன்னும் பிளான் பண்ணல. ஸோ போகிற வழியிலே பிளான் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆக்சுவலி இங்கே போர்டிங் வீட்லேருந்து மூணார் போகிற ஹீல்ஸ் ஃபுல்லாகவே வந்து வியூ பாயிண்ட் தான் நமக்கு. நாங்கள் போடிமெட் எடுத்த ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி மூணார் போகிற வழியில் ஒரு சின்ன ஹோட்டலில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் டாப் ஸ்டேஷன் மூணாரை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் போகிற வழி எல்லாமே ரொம்ப ஃபோட்டோஜெனிக்கான்றதுனால அங்கங்கே நிறுத்தி ஃபோட்டோஸில் எடுத்து ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டு இருந்தோம். அடுத்த வியூ பாயிண்ட் எங்கே போகிறது மச்சான்? கொஞ்சம் மேலே ஏறன்னு வச்சுக்கேன், ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வரும் இருக்கலாம். எனக்கு நம்ம இங்கே பார்த்தா டேம் தெரியும்னு நினைக்கிறேன். டேம் போயிடுச்சுடா. டேம்ல வந்து மேலேருந்து ஒரு வியூ தெரியும் டேமுக்கு. அந்த வியூ தான் போயிட்டு இருக்கோம் இப்போ. கேப் போடுறோம் கரெக்டான வியூவில் கரெக்டான ஒரு ரீல்ஸ் போடுற மாதிரி வீடியோ. செம்மையா பண்ணி வச்சிருக்காங்க. மச்சான் மாடிஃபைட் பண்ணிருக்கான்டா அவன் காரை. கமலா கலர்ல அதுவும் அண்ட் கீழேருந்து வந்த கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணாரில் ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. அண்ட் போகிறதுக்கு வழி இல்லாமல் பாதையிலெல்லாம் ஃபுல்லாக கல் வந்து விழுந்ததுனால ஜேசிபி வச்சும் லாரி வச்சும் அந்த பாதையை ரொம்ப சுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு 1/2 hour கிட்ட அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டால் அங்கே நாங்கள் வரத்துக்கு ஒரு 3-4 days முன்னாடி தான் வந்து அங்கே வந்து லேண்ட்ஸ்லைட் ஆச்சுன்ற மாதிரி பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வரும்போது ஆகலையான்னு சொல்லிட்டு ரொம்ப அதோட மனசை தேத்தின்னு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். நிலச்சரிவு மச்சான், நிலச்சரிவு. அதை தமிழில் அவர் இது கேட்கு. ஆனால் இது ஒரு வண்டி மேலே வந்தால் என்ன ஆகுது இல்லை? இது பாரு எவ்வளோ ரோடுலாம் வந்து அங்கேருந்து உடஞ்சிருக்கு. அதான் அது அங்கேருந்து வஞ்சிருக்கு. போயிட்டு பயமாதுறான் வண்டி பார்க்குது. மச்சான் அது ஒரு கார்ல வந்தா அந்த கார் நசிங்கிடும் மச்சான். உனக்கு ஒரு வீடியோ போடுறேன், லேண்ட்ஸ்லைடான வீடியோ இதில் போடுறேன் பாரு, காட்டுறேன் உனக்கு பாரு. கீழே இறங்குது. இல்லை நேராக தான் போகணும். ஓ இது வேறையா? மழை காலத்தில் ஆக்சுவலி நிறைய வரவே கூடாது ஹில் ஸ்டேஷன்லாம். அண்ட் ஒரு வழியாக மூணாறு உள்ளே ரீச் ஆனதும் என் ஃப்ரெண்டு வந்து அங்கே பக்கத்தில் கயாக்கே சென்டர் இருக்குதுன்னு சொன்னால். ஸோ அங்கே போய் கயாக்கே போட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி அங்கே ஒரு வழியாக டெஸ்டினேஷன் வந்துருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்டிங் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? எங்கள் யாருக்கும் கயக்க போகணுன்னு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோடய பிரதருக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் தான் கயக்க போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால அவங்க 2 பேரும் மட்டும் அனுப்பிச்சிட்டு நாங்கள் பக்கத்தில் சும்மா வெளியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். எவ்வளோ சொன்னாங்க? ஒரு ஆளுக்கு எவ்வளோ சொன்னாங்க? 200. ஐய் கரெக்டு தான்டா, டீசெண்டாக காஸ்ட் தான். கயாக்கியும் 200, நார்மல் 200. அந்த கயாக்கி வந்து பண்ணால் 200 பண்ணால் வந்து ஜிபேயில் பண்ணலாம். நீ பெடல் போட்டிங் பண்ணால் அவங்ககிட்ட ஹாட் கேஷாக கொடுக்கணும். சிரஞ்சீவி வரணுமா? வந்து 400. அது பெடல் போட் வந்து ஒரு ஆளுக்கு எல்லாமே 200 பர் ரேட். ஆமாம், ஒரு ஆளுக்கு 600. ஏய் டீசெண்டான காஸ்ட் தான்டா. டீசெண்டான காஸ்ட்டு தான். அஃபர்டாக இருக்கவங்க போவாங்க, பட் எல்லாரும் போக முடியாது. இது நான் இந்த மிஷின் ஸ்பீடாக கூட்டிட்டு போவானுங்களா, அது இருக்கா? ஸ்பீட் போட்டு அது இருக்கு மச்சான். இங்கே நம்ம போகணும் மச்சான். அது இதுதானே நல்லா இருக்கும். இது ஓகேன்றியா? கடல் பண்ணிட்டு போகிறோம், பேசந்தெல்லாம் போட்டு போகிறேன். ஆமாம், எல்லாமே வரும். பார்ப்பதற்கு பொம்பளை சோக்காக இருக்கும் இவன் தான் தினேஷ். சும்மா இருப்பீங்க, நீங்களும் வரலாம். போங்கடா, சின்ன பசங்க பெரிய பசங்க போட்டிங் போக மாட்டாங்க. நீங்கள் 1/4 மணி நேரம் போயிட்டு வந்தீங்க. ஆமாம், நல்ல ஐடியாவாக இருக்குது.
ப்ரோ அவங்க 15 மினிட்ஸ் நாங்க 15 மினிட்ஸ் போலாமா? நான் ப்ரோ இப்படியே வர மாட்டேன். நீங்கள் இப்படி வாங்க ப்ரோ, தலை சுற்றி கீழே வந்துடுறாங்க. இப்போ சேலத்துக்கு வண்டி வர மாட்டீங்களா? சேலத்துல யாரு பாக்குறா ராஜா? நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம். அதனால பேசி அவங்க கம்மி பண்ணுறாங்களா? முன்னா சிங்கிளா போறீங்களா? இந்த சிங்கிள் போர்டு 250-ஆ? டபுளாக இருக்கிறது வந்து 200 ஒரு ஆளுக்கு. அதுவும் 200. டேய் டபுளாவே போங்கடா, ஒத்தனா போகுது, ஏன்னா போய் சாக போறீங்க. டபுள்ல போனீங்கன்னா ஒரு ஆள் கை விழுத்தா கூட ஒரு ஆள் ரெண்டு பேரும் நீச்சல் தெரியும்ல? நல்லா தெரியும்டா. லைஃப் ஜாக்கெட் போட்டுறானுங்களே. நெத்துக்கு கொண்டா நான் ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் பண்ணி. சரி கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம். வாடா தனி போல. தனித்தனியா அப்போ போ டைம். இப்போல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த சைடு தனித்தனியாக போகிறீங்களா? தலைக்கீழாக தான் குதிக்கி போகிறேன். ப்ரோ அந்த ரைடு எவ்வளோ ப்ரோ? ஃபார் 6 மெம்பர்ஸ்க்கா எத்தனை ஹவர் அது? 20 மினிட்ஸ் தான். அங்கே ஜாலியாக மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அதை அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்டு போகுது. ஸ்பீட் போட்டிங் எவ்வளோ ப்ரோ? 1200 ஆண்டா. எத்தனை பேர் போவாங்க? 4 மெம்பர்ஸா? ஆமாம். அப்போ நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா? டெம்பரரி தான். கவர்மெண்ட் சேலரி போடுவாங்க. ஓகே. தமிழ்நாட்டில் என்ன கவர்மெண்ட் ஜாப் சொல்லி பண்ணுறாங்களோ அதே மாதிரி கேரளாவில் பண்ணுறாங்க. அதை நம்பி எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்கானுங்க தெரியுமா ப்ரோ? இந்த மாதிரி ஆன்ரோல் பண்ணுறேன், இந்த மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய பேர் இருக்கானுங்க. அவனே டெம்பரரி தானே? அவனும் டெம்பரரி தான். லோகேஷ் லோகேஷும் டெம்பரரி இப்போதைக்கு பர்மனெண்ட்னு நினைக்கிறேன். இப்போ தான் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஆகணாண்டா. ஏய் மாதிரி தான் இந்த ஜாப். ப்ரோ இப்போலாம் ப்ரைவேட்லேயும் நல்லா சேலரி கொடுக்குறாங்க ப்ரோ. ஏய் அந்த கடையில் ஒரு ஃபேன் இருக்குதுடா, கையில் ஏற்றுற மாதிரி அது தரேன், ஐத்தினே போயிடுறீங்களா? ரெண்டு பேரும் சேமாக போடுங்க. லெஃப்ட் ரைட். பின்னாடி என்னமோ பண்ணுறான். எனக்கு தனியாக போகிறான்றான் அவன். தனியாக போனால் இது வரைக்கும் ஜாலியாக போயிடலாம். ஆனால் சென்டராக போயிட்டு தனியாக போனால் பயமாக இருக்காது. ஐயோ நம்ம மட்டும்தான் இருக்குன்னு மட்டும் பண்ணீங்கன்னா ரைட் சைடு திரும்பும். நல்லா 2 பேர் போனதாண்டா கரெக்ட். கை வலி கொண்டா துடுப்பு தலையில் அடிச்சிக்காம சொல்லுங்க. சார் கப்பல் எங்கே போகுது? ஏய் உங்கள் பவர் காட்டுங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க பார்க்கலாம். சேட்டா ஏய் பவர் இருக்கு அவங்ககிட்ட. கை தாட்டா காட்டுங்க சேட்டா. அண்ட் இவங்க 2 பேரும் அவங்க ஜாலியாக வந்து கைக்க போயிட்டு இருந்தாங்க. அண்ட் பர் பர்சனுக்கு வந்து 200 ருபீஸ்ன்றது சார்ஜ் பண்ணுறாங்க. 2 போட்டை எடுத்தோம்னா வந்து 2 போட்டில் ஒரே போட்டை 2 மெம்பர்ஸ் வந்து போகலாம். அதுக்கு வந்து 400 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தனியாக போனோம் அப்படின்னா 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சிங்கிள் பர்சன் போகிற மாதிரி இருக்க போட்டில். ஸோ அவங்க அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம், நாங்கள் சைடில் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வழியாக சுற்றிட்டு இருந்தோம். ஏய் அவன் ஜாலியாக பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கிட்டு மாடுபட்டி டேமில் இருக்கு சரியான தண்ணி. அச்சோ நீ அப்படியே போட போகிற. ஏய் தண்ணி ஆமாம் அதான் சொன்ன பார்க்கலாம் வரான்ட்டு. போகலாங்களா? அண்ட் அவனும் ஒரு 1/2 hour டைம்குள்ளே வந்துன்னு சொல்லிட்டாங்க. 1/2 hourக்குள்ளே அவங்களும் வந்துட்டாங்க. அண்ட் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி காந்தலூர் வழியாக வந்து அப்படியே இறங்கி வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா எல்லாருக்கும் மறுநாள் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றதுனால. அண்ட் வர வழியில் தான் வந்து பெரிய பெரிய சர்ப்ரைஸ் எங்களுக்கு காத்துட்டு இருந்தது. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் வந்து பார்த்தோம். அது ட்ரெக் பண்ணி போய் கீழே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஜிப்லைன் போய் பார்த்தோம். அண்ட் அங்கேருந்து கீழே வரும்போது நம்ம ஆனமலை டைகர் ரிசர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யானை பார்த்தோம். யானை கூட்டத்தையே பார்த்தோம். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டனை முதல்ல ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்.